ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு மராத்தி முக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த சூட்லேயே இந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொரப்பாக வேண்டாம், லைட்டாக கொரப்பாக அரைச்சா போதும். அதுக்கப்புறமா அந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மசாலா தூள். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இந்த மசாலாத்தூள் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாத்தூளை கூட இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இன்னும் நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தாங்க மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரணும். பாருங்கள், சிக்கன்லாம் வெந்து நல்ல கிரேவி பதத்துக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இப்போயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க. நான் ரசத்து கூட வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.